அருமை பெரும் மக்களே, அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு சுபமுடைய தொழுகையை தொழுது முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறான். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழக்கூடிய உலகத்தில் அன்பிற்குரியவர்களே, எப்படி வாழ வேண்டும் என்றால், அதாவது ஒரு சில சங்கடங்களோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். வாழ்க்கையை சங்கடமாகிவிடக்கூடாது. அதே நேரத்திலே அதிகமான சந்தோஷத்தோடு வாழ வேண்டுமே தவிர வாழ்க்கையை சந்தோஷமாகவும் ஆகிவிடக்கூடாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு நம்ம தமிழில் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சந்தோஷமாக இருந்தாலும் நிரந்தரமாக இருக்கக்கூடாது, அது தப்புலே கொண்டு விட்டுவிடும். கவலையாக இருந்தாலும் நிரந்தரமாக இருக்கக்கூடாது, அதுவும் தப்புலே கொண்டு விட்டுவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள் சஹாபாக்கள், அதாவது உலகத்தில் வாழக்கூடிய மனிதனுக்கு எந்த நிலைமை வரக்கூடாதுன்னு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹம்ஸத்து அசியா லா தஅதி லில் முஸ்லிமி வல் முஃமினி வல் முத்தகீன்டாங்க. 5 வகையான காரியங்கள் முஸ்லிமுக்கோ மூமினுக்கோ முத்தகீனுக்கோ வரக்கூடாதுன்றாங்க. 5 வகையான காரியங்கள் ஒரு முஸ்லிமுக்கோ ஒரு மூமினுக்கோ முத்தக்கிக்கோ வரக்கூடாதுன்றாங்க. என்ன வகையான காரியங்கள்? மாஹாதி லசியா, சஹாபாக்கள் கேட்டாங்க. அந்த 5 வகையான காரியங்கள் என்னன்னு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலாவதாக சுருஅத்துல் மௌத், அவசர மௌத் இந்த உலகத்தில் வரவே கூடாது. வஃபுஜாஅத்துல் மௌத், திடீர் மௌத் இந்த உலகத்தில் வரவே கூடாது. அடுத்தபடியாக கேட்டாங்க, ஷதீதுல் மரீன், பெரும் நோய் என்பது ஒரு மூமினுக்கோ முஸ்லிமுக்கோ முத்தக்கிக்கோ வரக்கூடாது. அடுத்தபடியாக கேட்டாங்க, 4வது என்னாண்டு, லா தஅத்தில் ஃபக்ர, என்ன செய்யக்கூடாது? கஞ்சிக்கு கூட வழி இல்லாத, குடித நீருக்கு கூட கஷ்டப்படக்கூடிய ஏழ்மைத்தனம் உலகத்தில் வரக்கூடாது. அடுத்தபடியா 5வது எது வரக்கூடாதுன்னு கேட்டாங்க சஹாபாக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஅதி லா துக்தா அர்தல் உம்ர, அதாவது கைகால்கள் எல்லாம் விழுந்து போய், ஏன்னா முதுவெல்லாம் கூனி போய், ஒரு திகழால் தண்ணீர் வெட்டி குடிப்பதற்கு கூட வாய் திறக்க முடியாத சூழ்நிலையிலே அடுத்தவரை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை, அறுதல் உம்ரு வரக்கூடாது. இந்த 5 காரியங்களும் வரக்கூடாது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சரி, இந்த 5 காரியங்களும் யாருக்கு வரும்னு கேட்டாங்க சஹாபாக்கள். இந்த 5 காரியங்களும் வரக்கூடாது. மூமினாக இருக்கக்கூடியவர், முஸ்லிமாக இருக்கக்கூடியவர், முத்தகியாக இருக்கக்கூடியவருக்கு இந்த 5 வகையான காரியமும் வரவே கூடாதுங்க. யாருக்கு வரும்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது இது யாருக்கு வரும் தெரியுமா? காஃபிருக்கு வரும், முனாஃபிக்குக்கு வரும், அதாவது அடுத்தபடியாக முஷ்ரிக்குக்கு வரும். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, முஸ்லிம்களே ஒரு சிலர்களுக்கு வருகின்றதே, கலிமா சொன்னவர்களே ஒரு சிலர்களுக்கு வருகின்றதே, என்ன செய்வதுன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய கலிமா நாவிலே இருக்குகிறதோ அவர்கள் பேருக்கு தான் முஸ்லீம், அவங்க முஸ்லீம் இல்லை. யாருடைய கலிமா நாவிலே இருக்குகிறதோ அவர்கள் பேருக்கு தான் முஸ்லீம், அவங்க உண்மையான முஸ்லீம் அல்ல. யாருடைய கலிமா உள்ளத்தில் போய் குடிகொண்டு விட்டதோ அவர்கள் மூமினாக மாறி விடுவார்கள். யாருடைய கலிமா உள்ளத்திலே குடிகொண்டு உறுப்புகளின் மூலமாக செயலாற்ற ஆரம்பித்து விட்டார்களோ அவர்கள் முத்தக்கியாக மாறி விடுவார்கள். முத்தக்கிக்கு இப்படியா கொண்ட சோதனை வரவே வராது. மூமினாக இருக்கக்கூடியவருக்கு இப்படியா கொண்ட சோதனை வரவே வராது. நாம் கியாவாஸ்தே முஸ்லிமாக இருக்கக்கூடியவருக்கு வரத்தான் செய்யும். அவர் ஏனென்றால் என்ன, அவர் முஸ்லிமே அல்ல, பேருக்கு முஸ்லிம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, தொழுகையை வேணுமென்று விடக்கூடியவர் யாருன்னு கேட்டாங்க. மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன், வேணுமென்றே ஒருவர் தொழுகையை விடுகின்றார், அவர் யாருன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்துல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஹுவ காஃபிருண்டா, அவருக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லைண்டா, அவருக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. எந்த நிலையிலே கூட தொழுக வேண்டும்,
எந்த நிலையிலே கூட தொழுக வேண்டும். சக்கராத்துடைய நிலை வருகின்ற பொழுது கூட தொழுக வேண்டும். அதாவது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குத்தப்பட்டு கீழே கிடக்குகிறாங்க, மயக்கத்தில் கிடந்து முழிக்கிறாங்க. அதாவது முழித்த உடனே ஒருத்தர் வந்து நிற்கிறாரு, நின்றார். அவருடைய கையில் என்ன செய்கின்றது? லுங்கி, கெண்டக்கால் கீழ் இறங்கி இருக்குகிறது. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இர்ஃபஉ இஸாரக்கண்டாங்க, உங்களுடைய கைலியை உயர்த்துங்கள். இர்ஃபஉ இஸாரக்க, உங்களுடைய கைலியை உயர்த்துங்கள். எதை விட்டு? உங்களுடைய கரண்டை காலுக்கு மேல் உயர்த்துங்கள். கீழே இருக்குகிறது. இது இருக்கக்கூடியவருக்கு என்ன இருக்கும் தெரியுமா? பெருமை என்பது கட்டாயம் இருந்தே தீரும். பெருமை என்பது யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. அப்படியே குத்துயிராக கிடக்குகிற பொழுது கூட என்ன செஞ்சாங்க? மார்க்கத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க. அன்பிற்குரியவர்களே, ஆகையினால் இந்த 5 காரியம் யாருக்கு வராது? உண்மையான மூமினுக்கு, முத்தகிக்கு வராது. உண்மையான முஸ்லிமாக வாழக்கூடியவருக்கு வராது. நம்ம நேற்று சொன்ன அன்பிற்குரியவர்களை என்ன சொன்னா? 2 அல்லாஹ் உலகத்தில் மனிதனோடு இறக்கினான். ஒன்று முசிபத்து, 2வது அதாபு. முசிபத்து யாருக்கு வரும்? நன்றாக எண்ணி பாருங்கள். நம்ம நேற்று அழகா சொன்னோம். முசிபத்து யாருக்கு வரும்? அதாவது அதாவது சின்ன சின்ன பாவத்தை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் முசிபத்து வரும். வேணுமென்று அல்லாஹ் யாரையுமே என்ன செய்ய மாட்டான்? முசிபத்தை கொடுத்து சோதிக்க மாட்டான். நீங்க கேட்கலாம், நபிமார்கள் சோதிக்கப்பட்டாங்களே, ரசூல்மார்கள் சோதிக்கப்பட்டாங்களே, இன்னைக்கும் கூட வலிமார்கள் சோதிக்கப்படுகிறாங்களே. அது முசிபத்து அல்ல, அது சொல்லப்பட்டு விடும். சோதனைக்கு முன்னால் சொல்லப்பட்டு விடும். எப்படி சொல்லப்பட்டு விடும்? கனவிலே சொல்லப்பட்டு விடும், அல்லது அசரியின் மூலமாக சொல்லப்பட்டு விடும். உங்களுக்கு இந்த சோதனை வரப்போகிறது, என்ன செய்யுங்க? நீங்க இந்த சோதனை வருகின்ற பொழுது பொறுமை காருங்கள். இது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்தா வருது. இது மனிதனால் கொடுக்கப்பட்டது அல்ல, உங்களுடைய பாவத்திற்கு பரிகாரமும் அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருங்க. அது சோதனை அல்ல. சாதாரண நமக்கு வரக்கூடிய சோதனைக்கு அடிப்படை காரணம் என்ன? வலிமார்கள் அல்லாதவர்கள், நபிமார்கள் அல்லாதவர்கள், ரசூல்மார்கள் அல்லாதவர்களுக்கு வரக்கூடிய சோதனைக்கு அடிப்படை காரணம் என்ன? பாவம். ஆனால் அதில் முசிபத்து வறுமையானால் தப்பித்து எழுந்திருத்து விடலாம். அதே நேரத்தில் அதாபு யாருக்குங்க வரும்? யாருக்கு வரும்? அல்லாவை வாயளவில் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு அதாபு வரும். அல்லாவை மறுக்கக்கூடியவர்களுக்கு அதாபு வரும். அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அதாபு வரும். ஆனால் அவர்களுக்கு இந்த உலகத்தில் எல்லா நேமத்துகளும் கொட்டி கொடுக்கப்பட்டிருக்கும். அதாபு இவர்களுக்கு வருங்க. அதே நேரத்தில் யாருக்கு அதாபு வருதோ அவர்களுக்கு எல்லா நேமத்துகளும் கொட்டி கொடுக்கப்பட்டிருக்கும். எப்படி கொட்டி கொடுக்கப்பட்டிருக்கும்? அதாபு வருவதற்கு முன்னால் நேமத்தவர்களுக்கு கொட்டி கொண்டே இருக்கும். அதாபு வருவதற்கு முன்னால் நேமத்தவர்களுக்கு கொட்டி கொண்டே இருக்கும். அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? இவ்வளவு நேமத்துகளை கொட்டி வைத்திருக்கிறோம், சுகமாக இருக்கலாம், சோகம் தேவையில்லை, சொந்தமாக இருக்கலாம், இரவை தேவையில்லை அப்படின்னு என்ன செய்வாங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குகிற பொழுது அதாபு இறங்கும். இறங்கி என்ன செய்யும் தெரியுமா? எல்லாம் இருக்கும். இவர் மாத்திரம் உலகத்தை விட்டு மரணிப்பார். கலிமாவோடு மரணிப்பாரா? கலிமாவோடு மரணிக்க மாட்டார். கண்ணியமாக மரணிப்பாரா? அந்த மரணமும் கிடைக்காது. இழிவான மரணம் கிடைக்கும். மௌனமான மரணம் கிடைக்குமா? மஷ்ஹூரான, பிரபலியமான, கேவலமாக்கப்பட்ட மரணம் கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 பேர்த்தை சொன்னாங்க. முதலாவது நபர் ஃபிரௌன். அவர் என்ன சொன்னார்? அல்லாஹ் இல்லைன்னு சொல்லல, நான் தான் பெரிய அல்லான்னு சொன்னார். என்ன ஆனார் தெரியுமா? அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, என்ன ஆனார்? அவருடைய பெருமையே அவரை என்ன செய்யுது? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தாரையும் மூசாவையும் கடல் வழிவிட்டு கடலுக்கு நடுவிலே போய் என்ன செய்தார்கள்? அழிந்து போனார்கள். அவர் என்ன நினைச்சாரு? எல்லாம் கொட்டி கிடக்குகிறது, நிம்மதியாக இருக்கும். இரண்டாவதாக காரூன். அவர் பொருளாதாரத்துடைய அந்த கசானாவுடைய சாவியை சுமப்பதற்கு 70 ஒட்டகம் இருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் சொன்னாங்க, அவர் கேட்கவே இல்லை. என்ன ஆனார் தெரியுமா? பூமி பிளக்கப்பட்டு அவருடைய பில்டிங்கு, அரமனையோடு அவர் மண்ணுக்குள்ளே போனார். மூன்றாவதாக அன்பிற்குரியவர்களே, ஹாமான். இவரை போன்று என்ன செஞ்சவர் இல்லை, அரசாட்சியில உயர்ந்து வாழ்ந்தவர் இல்லை. இவரை போன்று இவருடைய காலத்திலே
வாழ்ந்த கட்டிடக்கலை வல்லுநர்களை போன்று உலகத்தில் இனிமேல் யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் ஹாமானுக்கு பொறுப்பை கொடுத்திருந்தான், அதிகாரத்தை கொடுத்திருந்தான். அவரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாததின் காரணமாக மாத்திரமல்ல, அல்லாஹ்வை திட்டினார். அந்த காலத்தில் வந்த ரசூலை பழித்தார். இவர் என்ன ஆனார் தெரியுமா? இவருக்கு முன்னாலே இவரால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் எல்லாம் சுக்குநூறாக நொறுக்கப்பட்டு அதிலேயே இவர் அழிந்து போனார். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அடுத்தபடியாக நாலாவது நம்ரூத். இவர் சொர்க்கமே உலகத்திலே கட்டினார். இவருக்கு அந்த காலத்தில் வாழ்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எப்போ அல்லாஹ் அழிக்கன்னு நினைச்சா ஒரு கொசுவின் மூலமாக அழித்து விடுவான், ஒரு ஈயின் மூலமாக அழித்து விடுவான். நீங்க அலிஃப் லாம் எடுத்து பாருங்க. ரெண்டாவது ஐன்ல ஒரு பக்கம் போனவன அல்லாஹ் சொல்லுவான், இன்னல்லாஹ லா யஸ்தகி, நான் வெட்கப்பட மாட்டேன். அல்லாஹ் சொல்லுவான், ஐயதரிப மஸலம்மா பஊலத்தன், கொசுவை உதாரணம் காட்டுவதற்கு வெட்கப்பட மாட்டேன், ஈயை உதாரணம் காட்டுவதற்கு வெட்கப்பட மாட்டேன், ஒமா ஃபௌகஹா, அதை விட பெருசு சிறுச கூட உதாரணம் காட்டுவதற்கு என்ன செய்ய மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான். மூமின்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். காஃபிர்கள் என்ன செய்வாங்க? மாதா அராதல்லா பிகாதா மசலா, அல்லாவுக்கு வேற பொருளே கிடைக்கலையா, உதாரணம் காட்ட கொசுவதையும் கிடைச்சா இதுதான் கிடைச்சா அப்படின்னு வேடிக்கை பாப்பா கேலி பண்ணுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அது யாரை பத்தி தான் சொல்றான்? நுமூருதை பத்தி தான் சொல்றான். சொர்க்கம் கட்டி நுழைய எல்லாத்தையும் கூட்டி ஊர்வலம் நடத்த ஆரம்பித்தார். என்ன, அவருடைய சொர்க்க திறப்பு விழா பண்ணுவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அன்பிற்குரியவர்களே ஒரே ஒரு கொசு, ஒரே ஒரு ஈ மூக்குக்குள் போனது. மூக்குக்குள்ள போய் என்னாச்சு, மூளையில போய் உட்கார்ந்துருச்சு. என்னென்னலாம் சென்று பார்த்தார் அன்பிற்குரியவர்களை, முடிஞ்சிச்சா? எந்த சுவர்க்க வாசலை சந்தோஷமாக திறக்க நினைத்தாரோ அதே சுவர்க்க வாசலை திறந்து அதிலே விழுந்து செத்தார். இதே சரித்திரம், இதே அதாபு. அஞ்சாவதார் யாரு? அபூஜஹில். யாருடைய காலத்தில் உள்ளது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே உள்ளவர். அவர் செய்த அட்டகாச அக்கிரமம் என்ன ஒன்று, அவர்தான் பொறுக்க முடியாத அட்டகாச அக்கிரமம். கடைசியில எங்கே அழிக்கப்பட்டார் தெரியுமா? பத்ர் போர்க்களத்திலே அழிக்கப்பட்டார். பத்ர் போர்க்களத்தில் பச்சிலம் குழந்தைகள் 2 பேர், 7 வயசு குழந்தைகள், 10 வயசு குழந்தை, 2 பேர் போய் அவரை வெட்டி சாச்சாங்க. வந்துட்டார். ஒருத்தர் போய் என்ன செஞ்சாரு? குதிரையின் காலை வெட்டி என்ன செஞ்சாரு? அவர் அபூஜஹிலை கீழே விழுக வச்சாரு. ஒருத்தர் அண்ணன் விழுக வச்சாரு. தம்பி தன்னுடைய வாளால் அபூஜஹிலுடைய கழுத்தை வெட்டினார். கழுத்தை வெட்டி 2 பேரும் என்ன செஞ்சாங்க? புத்துயிரும் கொலையுறாக கிடக்குகிற பொழுது, அந்த ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இருக்கிற பொழுது அவர் சொன்னார், அபூஜஹில் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நான் குலத்தால் உயர்ந்தவன், ஆகையினால எல்லாத்தையும் புதைக்கிற இடத்துல என்ன புதைச்சிடாதுங்க, என்னை உயர்வான இடத்தில் தனியாக புதைங்க. அது சொல்ல முடிச்சாரு. கழுத்தை அறுத்தாங்க 2 பேரும், அண்ணனும் தம்பியும். என்ன செஞ்சாங்க? ஒரு கயிறுல கோர்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இழுத்து வந்தார்கள். நீதானே யசுப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டினவன் நீதானா பெருமானார் அழிக்கணும் நினைச்ச? உன்னுடைய நிலைமையை பார், உன் போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யார் திட்ட நினைத்தாலும் அவருடைய நிலைமை இதுதான் அப்படின்னு இழுத்து வந்தார். இதாங்க அதாபு. ஃபித்னா வந்தால் என்ன செஞ்சிடும்? காப்பாற்றப்படும். ஃபித்னா யாரை காப்பாற்றும்? நல்லவர்களை காப்பாற்றும். அதே ஃபித்னா கெட்டவர்களுக்கு வந்தால் அதாபாக மாறுங்க. அந்த அதாபு வறுமையானால் உலகத்தில் என்ன செய்ய முடியாது? அதற்கு மேல் ஜீவிக்க முடியாது. அதற்கு மேல் என்ன செய்ய முடியாது? நம்ம வாழ முடியுமாண்டா? நம்ம வாழலாம் நினைச்சாலும் சரி, அல்லாஹ் வாழ விட மாட்டான், அழைச்சிருவான். ஆகையினால உலகத்தில் நம்மளை படைக்குகிற பொழுது ஆதமும் ஹவ்வாவையும் இறக்குகிற பொழுது இந்த 2ஐயும் இறக்கினான். ஃபித்னாவையும் அதாபையும் இறக்கினான். ஃபித்னா யாருக்கு வரும்? அன்பிற்குரியவர்களே, அதாவது பேருக்கு முஸ்லீமாக வாழக்கூடியவருக்கு ஃபித்னா வரும். மூமினுக்கு வராது, முத்தகிக்கு வராது. லேசு மாசம் வந்தாலும் என்ன செய்யணும்? அல்லாஹ் விலக்கி விட்டுருவான். அதே நேரத்தில் அதாபு யாருக்கு வரும்? அதாபு ஃபித்னாவும் சேர்ந்து யாருக்கு வரும்? அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவனுக்கு, அல்லாஹ்வை மறக்கக்கூடியவனுக்கு, அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடியவனுக்கு. எப்போ வரும்? எல்லா நியமத்துகளையும் கொட்டி கொடுத்த பின்னால் அந்த நியமத்து இருக்கும், அது போயிடும்.
ஆகையினால் அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, இந்த இரண்டுல இருந்து நம்ம என்ன செய்யணும்? நம்மளை காத்தோமையானால் நாமும் நல்லா இருப்போம், நம்மளுடைய சந்ததியும் நல்லா இருக்கும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், உனக்கு ஒரு ஃபித்னா வருதுன்னா இதா சாபத்துக்கு முசீபத்தும் பிமா கசபத்து ஐதீக்கும் வித்தா, உனக்கு ஒரு சோதனை வருதுண்டா நீ செய்த பாவத்திற்கு பரிகாரம். ஏனென்றால் உன் தாயை விட 70 மடங்கு நான் அன்புள்ளவன். உன் தாய் நீ கஷ்டப்படுவதை விரும்ப மாட்டாள், அதை விட நான் நீ கஷ்டப்படுவதை விரும்புவதே கிடையாது அல்லாஹ் சொல்றான். இந்த வழியிலே வாழ்ந்தவர்கள் எல்லாம் என்ன, உலகத்தை விட்டு அவர்கள் மறைந்தாலும் அவருடைய பெயர் மறக்காமல் இருக்குகிறது. அதே வழியிலே நாமும் வாழ்ந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த நாள் அல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் நல்ல நாள், திருநாளாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அந்த நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்நாள் அல்ல என்னாலும் நிரந்தரமாக தந்து அருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன் நார். அல்லாஹும்ம ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பவுனா சிகாரா வ ஸல்லி அலன் நபி சய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மதின் وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.